भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆஸ்வலாயனர் என்ற ரிக்வேத ஆச்சாரியர் பிரம்மதேவரை அணுகி அதீகி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம், மேலான இரகசியமான சத்புருஷர்களால் நாடப்படுகின்ற பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு, எந்த ஒரு ஞானத்தை அடைந்தால் ஒரு மனிதன் அனைத்து பாபங்களையும் நீக்கி மேலான பிரம்மத்தை அடைகின்றானோ அப்படிப்பட்ட ஞானத்தை உபதேசியுங்கள் என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு பிரம்மதேவர் தஸ்மை சகோவாச்ச பிதாமகஸ்ச, அவருக்கு இந்த பிதாமகரான பிரம்மதேவர் ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவேகி, ஸ்ரத்தை பக்தி தியானம் என்ற சாதனைகள் மூலமாக அந்த பிரம்மத்தை புரிந்துகொள் என்று சாதனைகளை அறிமுகப்படுத்தினார். இங்கு குறிப்பிட்ட 3 சாதனைகளில் ஸ்ரத்தையை பற்றி நேற்று பார்த்தோம். ஸ்ரத்தை என்பது அறிவை கொடுக்கும் கருவியில் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை. நமக்கு பல அறிவை கொடுக்கும் கருவிகள் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான கருவியை சப்த பிரமாணம் என்று சொல்கின்றோம். ஒருவருடைய வாக்கியம் ஒருவரிடமிருந்து நாம் காது வழியாக கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. அதே காது வழியாகத்தான் பொய்யையும் நாம் கேட்கின்றோம். பலர் நம்மிடம் எத்தனையோ விஷயங்களை பேசுகின்றார்கள். சில விஷயங்கள் உண்மையாக உள்ளது, சில விஷயங்கள் பொய்யாக உள்ளது. எந்த காது உண்மையை கேட்கின்றதோ அதே காதுதான் பொய்யையும் கேட்கின்றது. எந்த கண் உண்மையை பார்க்கின்றதோ அதே கண் தான் சில சமயங்களில் தவறுதலாக கயிற்றை பாம்பாகவும் பார்க்கின்றது. சில சமயத்தில் கண் தவறு செய்கின்றதே என்பதற்காக நாம் கண்ணை நம்பாமல் இந்த உலகத்தில் வாழ்வதில்லை. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த இடத்துலதான் கண் தவறு செய்கின்றது, மற்ற இடத்தில் கண் உண்மையை காட்டுகின்றது. அதே போல்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். காது வழியாக கேட்பது அனைத்தும் பொய்யல்ல, சிலதுதான் பொய்யா இருக்கு, சிலது உண்மையாக உள்ளது. அவ்விதம் குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்தத்தினுடைய வாக்கியத்திலும் இருக்கின்ற நம்பிக்கை நமக்கு புரியாவிட்டாலும், நம்முடைய அனுபவத்திற்கு முரண்பட்டு தெரிந்தாலும், உபனிஷத் சொல்கின்ற கருத்துக்கள் முழுமையாக உண்மை என்ற நம்பிக்கைதான் ஸ்ரத்தை. இந்த ஸ்ரத்தை என்ற சாதனையுடனும் இரண்டாவதாக பக்தி. பக்தி ஸ்ரத்தைக்கான காரணம். நம் மனதில் உள்ள அன்பை உபனிஷத்திலும் குருவிடத்திலும் வைக்கும் பொழுது அதை பக்தி என்று சொல்கின்றோம். அந்த பக்தி என்ற உணர்வினாலும் பிறகு தியானம் என்ற சாதனையினாலும் இந்த ஞானத்தை அல்லது பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள் என்று உபதேசம் செய்தார். இந்த உபனிஷத்தில் பிரம்மதேவர் தியானம் என்ற சாதனையை தான் விளக்கப் போகின்றார்.
தியானத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன் அடுத்த மந்திரத்தில் மோட்சத்தை அடைய எவைகள் சாதனை இல்லை என்ற கருத்தை குறிப்பிட்டு, பிறகு சாதனைகளை படிப்படியாக குறிப்பிட்டு தியானம் என்ற சாதனையை விளக்கப் போகின்றார். இப்பொழுது நாம் மூன்றாவது மந்திரத்தை பார்ப்போம். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வ மானசுகு பரேன நாகம் நிகிதம் குகாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி. இந்த மந்திரம் பல உபனிஷத்துக்களில் வருகின்றது. ஆகவே இது ஒரு முக்கியமான மந்திரம் என்றும் கூறலாம். இப்ப இந்த மந்திரத்தில் மோட்சத்திற்கான சாதனை எவை அல்ல என்று கூறப்பட்டு, எந்த ஒரு சாதனை முக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது சாதனை பற்றிய ஞானத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அறிவு தேவைப்படுகின்றது. எந்த ஒரு சாதனையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த சாதனை எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும், அந்த சாதனை எதில் நம்மை கொண்டு விடும், அதைவிட முக்கியமான கருத்து இந்த சாதனை எதை நமக்கு கொடுக்காது என்ற அறிவு. ஒரு சாதனையை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாதனையை கையாண்டால் எந்த அளவுக்கு அல்லது எதை கொடுப்பதற்கு இந்த சாதனைக்கு சக்தி உள்ளது, பிறகு இந்த சாதனை எதை கொடுக்காது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மோட்சத்தை நேரடியாக கொடுக்காத சில சாதனைகள் என்ன, அதை இங்கு பிரம்மதேவர் குறிப்பிடுகின்றார். நம் மனதில் ஒரு பலகீனம் உண்டு. ஒரு சாதனையை கையாண்டு அதிலிருந்து ஒரு சாத்தியத்தை, ஒரு இலக்கை அடைந்து விட்டால் நம்மை அறியாமல் அனைத்து இலக்குகளுக்கும் அதே சாதனையை பின்பற்ற விரும்புவோம். காரணம், அதிலிருந்து ஒரு பலன் கிடைச்சிடுதுன்னா நம்மை அறியாமல் மற்றதற்கும் அதை பயன்படுத்துவோம். இங்கு ஒரு வரையறை குறிப்பிடப்படுகின்றது. இந்த சாதனைக்கு இதுதான் சாத்தியம், இந்த சாதனை இதற்கு மேல பலனை கொடுக்காது, அதற்கு மேல வேறு பலன் வேண்டும் என்றால் வேறு சாதனைக்கு செல்ல வேண்டும். இப்ப இங்கு என்ன செய்கின்றார், நம் மனதை தூய்மைப்படுத்த சில சாதனைகள் சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. நம் மனதை தூய்மைப்படுத்த என்ன சாதனை குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த சாதனை தூய்மைப்படுத்தும் வரைதான் நாம் பயன்படுத்த வேண்டும். தூய்மை ஆனதற்கு பிறகு மீண்டும் அதே சாதனையை பின்பற்றுவது என்பது நமக்கு பயனற்றது. காரணம், தூய்மை அடைந்ததற்கு பிறகும் அந்த சாதனையை நாம் பின்பற்றக்கூடாது. தூய்மை அடைந்ததற்கு பிறகு மனதில் அறிவை கொடுக்கும் சாதனைக்குள் நாம் செல்ல வேண்டும். இங்கு என்னென்ன சாதனையினால் நேரடியாக நாம் மோட்சத்தை அடைய முடியாது என்ற கருத்து முதலில் கூறி, பிறகு வேறொரு சாதனை முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றது. பிறகு மோட்சத்தின் தன்மையும் இந்த மந்திரத்தில் கூறப்படுகின்றது. எப்படி இந்த மந்திரம் ஆரம்பிக்கின்றது? ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேன ஏகே. இதுல ஏகே என்ற ஒரு சொல் உள்ளது. ஏகே என்றால் சிலர், மிக குறைவானவர்கள், வெகு சிலர், சிலர்தான். தியாகேன, தியாகத்தின் மூலமாக அமிர்தத்துவம் ஆனசுகு. அமிர்தத்துவம் என்றால் மோக்ஷம், மரணமில்லா தன்மையை அடைந்தார்கள். ஆனசுகுன அடைந்தார்கள். ஏகேன சிலர், சிலர் தியாகம் என்கின்ற ஒரு சாதனையினால், தியாகத்தினால்தான் மோக்ஷத்தை அடைந்தார்கள். ஆனால் எதனால் அடையவில்லை, அல்லது எதை தியாகம் செய்து அடைந்தார்கள்?
இப்ப தியாகம் என்று சொன்னால் அடுத்த கேள்வி வருது, எதை தியாகம் செய்தல் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஆகவே இவர்கள் எதை தியாகம் செய்து அடைந்தார்கள், பிறகு தியாகத்தினால் என்ன பலன், அதையும் நம்ம பார்ப்போம். முதலில் ந கர்மனா, கர்மத்தினால் இவர்கள் அமிர்தத்துவத்தை அடையவில்லை, கர்மத்தினால் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. ந பிரஜயா, பிரஜயா என்றால் சந்ததியினால், சந்ததியினால் அல்லது உறவுகளினால் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. இங்க பிரஜா என்றால் குழந்தைகள் அல்லது சந்ததிகள் அல்லது ரிலேஷன்ஷிப், உறவுகளினால் இவர்கள் அடைவதில்லை. ந தனேன, தனம் என்றால் பணம், வித்தம், பணத்தினால் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. ஆகவே பணத்தின் துணை கொண்டும் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. சந்ததியினால் குழந்தைகளினுடைய துணை கொண்டும் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. கர்மத்தினாலும் இவர்கள் மோட்சத்தை அடையவில்லை. ஆனால் தியாகத்தினால் சிலர் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். நம்ம தியாகத்தை இறுதியா பார்ப்போம். முதலில் இந்த 3 தத்துவத்தை எடுத்துக்கொள்வோம். கர்ம, பிரஜா, தனம். கர்ம என்றால் என்ன, பிரஜா என்றால் என்ன, தனம் என்றால் என்னன்னு பார்த்துட்டு இந்த 3னால் எதை அடைய முடியும் என்று நாம் பார்த்து, பிறகு இதனால் எதை அடைய முடியாது என்று நாம் பார்த்தால் இந்த மந்திரமானது பூர்த்தி ஆகின்றது. கர்ம என்பது நாம் திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்கள். கர்ம என்றால் நம்மிடம் உருவாகின்ற செயல்கள். நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல்களை 2ஆ பிரிக்கின்றோம். ஒன்று சாமான்யமான கர்ம, பல் துவக்குதல், காலையில எந்திரிக்கிறது, நடக்கிறது, நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறது. இனி ஒன்று ஒரு திட்டமிட்டு, திட்டமிட்டு என்றால் சங்கல்ப பூர்வமாக செய்தல், அதைத்தான் கர்மன்னு சொல்றோம். இங்க போகணும், இத படிக்கணும், இத செய்யணும் என்று நம்ம ஒரு சங்கல்பத்தினால் பிளான் பண்ணி பண்றதான் கர்ம என்று சொல்கின்றோம். இந்த கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது எல்லாம் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். மூமெண்ட்டையும் கர்மன்னு சொல்லலாம். அந்த அசைவை கர்மன்னு சொல்லவில்லை, சிந்தித்து செயல்படுகின்ற செயலைத்தான் கர்மன்னு சொல்றோம். ஏன்னா இந்த உடலே கர்மாத்மகம், அது ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல இருந்துட்டே இருக்கும். உறங்கும் பொழுதும் கூட உள்ளிருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அனாத்மாவான உடல் என்னைக்குமே கர்மத்துல தான் இருக்கும். அந்த ஒரு அனிச்சை செயல்னு சொல்லுவோம், அதை நம்ம சாஸ்திரத்துல கர்மன்னு சொல்லுவது. அனிச்சை செயல்னா நம்முடைய சாய்ஸ் இல்லாம அதாக நம்ம உடம்புல நடக்கிற செயலை கர்மம் சொல்வதில்லை. திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயலை கர்ம என்று சொல்கின்றோம். இந்த கர்ம 2 விதமான பலனை கொடுக்கும். ஒன்று திருஷ்ட பலன், இனி ஒன்று அதிர்ஷ்ட பலன். திருஷ்ட பலன்னா ஒரு செயல் செய்தா கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பலனை கொடுக்கும், பிறகு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலனை கொடுக்கும், அது அதிர்ஷ்ட பலன். இப்ப நம்ம ஒரு பொருள் எடுத்து இனி ஒருவருக்கு தானமா ஏதோ கொடுக்கிறோம். கண்ணுக்கு தெரிகின்ற திருஷ்ட பலன், நம்மிடம் பொருள் போகுது, அவருக்கு பொருள் கிடைக்குது. கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலன் சாஸ்திரம் புண்ணியம் என்று சொல்கின்றது. அது கண்ணுக்கு தெரியாத பலன். அதே போல ஒரு திட்டமிட்டு ஒருவருடைய பொருளை அபகரித்து விடுகின்றோம். திருஷ்ட பலன் என்னன்னா, அவருக்கு பொருள் இல்லை, எனக்கு பொருள் கிடைக்குது. அதிர்ஷ்ட பலன் பாபம் என்பது அதிர்ஷ்ட பலன். ஆகவே கர்மம் பாபம் அல்லது புண்ணியம் என்கின்ற ஒரு பலனை கொடுக்க வல்லது. திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் பாபம் அல்லது புண்ணியம் என்ற பலனை கொடுக்கும். இந்த புண்ணியத்தை 2 விதத்துல பயன்படுத்தலாம். ஒன்று நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த இந்த புண்ணியம் பயன்படும். இனி ஒன்று இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கவும் புண்ணியம் பயன்படும். புண்ணியம்ங்கிறத பணத்தை போல நினைச்சுக்கலாம். பணத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம். அதே போல புண்ணியத்தை நம்ம சித்த சுத்திக்காக பயன்படுத்தலாம்.
அல்லது உலக போகத்திற்காகவும் பயன்படுத்தலாம். இப்ப கர்ம என்றால் கர்ம புண்ணியத்தை கொடுத்து உலக இன்பத்தில் நம்மை ஈடுபடுத்தும், மன தூய்மையை கொடுக்கும். இந்த கர்மம் வாக்கிலிருந்து வர்றத வாச்சிக்கம் கர்மன்னு சொல்றோம். மனதளவுல செய்கின்ற தியானத்தை எல்லாம் மானசம் கர்மன்னு சொல்றோம். இப்ப இறைவனுடைய நாமங்களை எல்லாம் பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம், இதெல்லாம் வாச்சிக்கம். அல்லது சேவை செய்கின்றோம், அல்லது உடல் அளவில் நம்முடைய கடமையை செய்கிறோம், இதெல்லாம் காயிகம் கர்மன்னு சொல்றோம். அப்படி உடல் பிரதானமாக, வாக் பிரதானமாக, மன பிரதானமாக வருகின்ற இந்த கர்மங்கள் எல்லாம் நமக்கு புண்ணியம்ங்கிற பலனை கொடுக்கும், பிறகு பாபம்ங்கிற பலனை கொடுக்கும். இனி அடுத்த கேள்வி, புண்ணியத்தை 2 விதத்துல பயன்படுத்தலான்னு சொன்னோம். அது யார் கையில் இருக்கு, அதை யார் முடிவு செய்வது என்றால் அதையும் நம்ம தான் முடிவு செய்கின்றோம். நான் இறைவனை இடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன், அல்லது இந்த சேவை செய்கின்றேன், இதை ஜபம் பண்றேன், இப்படி தியானம் பண்றேன்னு என்ன சங்கல்பத்துடன் நோக்கத்துடன் செய்கின்றோமோ அந்த நோக்கத்தின் பலன் நமக்கு கிடைக்கும். என்னுடைய மனம் தூய்மை அடையணும், எனக்கு நட்பண்புகள் எல்லாம் வேண்டும், எனக்கு விவேகம் வேண்டும், வைராகியம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்முடைய கர்மங்கள் எல்லாம் அமைந்தால் அதிலிருந்து வருகின்ற புண்ணியம் நமக்கு எதை கொடுக்கும், எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கும். அறிவு வேணும்னா அறிவு கிடைக்கும், வைராகியம் வேணும்னா வைராகியம் கிடைக்கும். மனதுல சில பலகீனங்களை எல்லாம் நம்ம பார்த்து இந்த குணங்கள் எல்லாம் நீங்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை செய்து ஒரு செயலை செய்தால் அந்த புண்ணியம் அந்தந்த பலனை நமக்கு கொடுக்கும். அப்ப கர்மம் நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல்கள் என்ன சங்கல்பத்தில் இருந்து உருவானதோ அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கும். நமக்கு பல பலகீனங்கள் இருக்கு, இந்த பலகீனமெல்லாம் போகணும் என்ற சங்கல்பத்தில் நம்ம டெய்லியும் பிரார்த்தனை பண்றோம், பூஜை பண்றோம், இறைவனுடைய நாமத்தை சொல்றோம், உடனே அந்த புண்ணியம் அதைத்தான் நமக்கு கொடுக்கும். இதையெல்லாம் கேட்காம இந்த லௌகிக சம்பந்தமான ஏதாவது பொருள், வீடு வாங்கணும், பணம் வேணும், பதவி வேண்டும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து நாம் இறை வழிபாடு செய்யலாம், அல்லது கடமைகளை செய்யலாம், அல்லது பூஜைகளை செய்யலாம், அல்லது தியானமும் கூட செய்யலாம். அப்படி செய்தால் அந்த புண்ணியம் அந்த பலனை நமக்கு கொடுக்கும். சாஸ்திரம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வதில்லை. காமிய பிரார்த்தனை செய்ய வேண்டான்னு சாஸ்திரம் சொல்வதில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அது நீங்கணும், அல்லது இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதை தாராளமா நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை சாஸ்திரம் சொல்லுது, உன்னுடைய ஆசையை நீ தர்மப்படி நிறைவேற்ற வேண்டும். தர்மத்தை விட்டுட்டு நீ ஏதாவது உலக ஆசைகளை நிறைவேற்ற செயல் செய்தால் உனக்கு புண்ணியம் வராது, பாபம் என்கின்ற பலன் வரும். இப்ப தர்மம் தான் இங்கு ரொம்ப முக்கியம். தர்மப்படி நம்முடைய கர்மம் இருந்தால் அது நமக்கு மன தூய்மையையும் கொடுக்கலாம், அல்லது உலக இன்பத்தையும் கொடுக்கலாம். அதத்தான் கர்ம என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த கர்ம எதுவரை நமக்கு பயன்படும்? புண்ணியத்திற்கு 2 பலன் தான். ஒன்று மன தூய்மை, இனி ஒன்று உலக இன்பம். இப்ப இங்கு பிரம்மதேவர் என்ன சொல்றார், இந்த புண்ணியம் மனத்தை தூய்மைப்படுத்திவிட்டு அதனுடைய சக்தியை அது இழந்துவிடும். இப்ப சோப்பை பயன்படுத்திட்டோம்னா அது நம்ம தூய்மைப்படுத்திட்டு அது அழிந்து விடுகின்றது. அழிந்து விடுகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமா அது கரைஞ்சு போகுது. அதற்கு மேல அங்க சோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா அதனுடைய பலன் தூய்மைப்படுத்துறது தான். ஆகவே கர்மம் அதனுடைய பலனான புண்ணியத்தை கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்தி அதற்கு மேல அது இல்லாம போகுது. ஒருவன் கர்மத்திலேயே இருந்தா அவன் தூய்மையாக இருப்பான், உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பான். அதுதான் கர்மத்தினுடைய நிலை. இனி அடுத்ததுக்கு பிரஜா. பிரஜா என்றால் சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம். இந்த குழந்தைகளை நம்ம வளர்க்கிறோம், ஆளாக்கிறோம். இதனுடைய பலன் என்ன என்றால், சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, ஒருவனுடைய மனதை விரிவுபடுத்துவதே இல்லற ஆசிரமம், இல்லற தர்மம் தான்.
பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு படித்துக் கொள்கின்றான். பிறகு அந்த படித்த அறிவை செயல்படுத்துகின்ற ஒரு ஆசிரமம் தான் இல்லறம். இப்ப இல்லறத்துல போகும் பொழுதுதான் ஒருவனுடைய மனம் விரிவடைகின்றது. நமக்கு ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கும் போதோ அல்லது பையன் பொண்ணா இருக்கும் போதோ ஒரு உணவை கொடுத்தா, ஒரு ஸ்வீட் கிடைச்சா உடனே தான் சாப்பிட்டுருவான். ஆனா ஒரு வயசு 2 வயசு குழந்தை வந்த உடனே அப்பாவோ அம்மாவோ ஒரு ஸ்வீட் கிடைச்ச உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம் வரும் தெரியுமோ? குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்றத பார்த்து தான் சாப்பிட்டா எவ்வளவு இன்பமோ அதை விட அதிக இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். நார்மலா இந்த உடலுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தா தான் நம்ம இன்பத்தை அனுபவிப்போம். ஆனா இனியொருத்தருக்கு கொடுத்து அதிக இன்பம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது? நம்முடைய செல்ஃப் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இங்க நான்கிறது அப்படியே விரிவடைகின்றது. ஆகவே ரிலேஷன்ஷிப் தான் நம்மை பக்குவப்படுத்தும். ஒருவனை போய் காட்டுல போட்டுட்டோம் ஆரம்பத்திலேயே அப்படின்னா அவன் மிருகமாகத்தான் வளருவானே தவிர ஒரு மனித தன்மையும் கூட அவனுக்கு இருக்காது. எப்ப எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகணும்னு சாஸ்திரம் சொல்லுது? இல்லறத்துல பக்குவம் அடைஞ்சதற்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்ப இங்க இல்லறம் என்றால் ரிலேஷன்ஷிப், உறவுகள். இந்த உறவுகள் தான் நமக்குள் இருக்கின்ற விதவிதமான உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு நம்மை செம்மைப்படுத்தும். இப்போ ஒரு மனிதனை பார்த்தோம்னா தான் இனி ஒரு மனிதனுக்கு பயம், கோபம், பொறாமை, வெட்கம் இதெல்லாம் வரும். ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், எத்தனையோ மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து இவனுக்கு கோபம், பயம் வேணா வரலாம், அல்லது பொறாமை வராது, கோபம் வராது, கருணை வராது, அன்பு வராது, அல்லது வெட்கமும் கூட வராது. ஆனா இனி ஒரு மனிதனோடு தான் மனித உணர்வுகள் எல்லாம் தூண்டப்படுகின்றது. அப்ப பிரஜா என்றால் ரிலேஷன்ஷிப், உறவுகள். ஒரு குழந்தைய வளர்த்தும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் அந்த குழந்தைக்கு அறிவை கொடுத்து பணத்தை கொடுத்து வளர்த்துனேன்னு நினைக்கிறோம். அது ஒரு கோணத்துல உண்மைதான். இனி ஒரு கோணத்துல அந்த குழந்தைய வளர்த்துறதுனால இவர்களுடைய மனதில் வந்த வளர்ச்சி இருக்கே, அது ஒரு பெரிய வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சி பிரஜையினால் நமக்கு கிடைக்கின்றது. இங்க பிரஜா என்ற சொல் ரிலேஷன்ஷிப், உறவுகள். பல பேர்த்தோட நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்கும் பொழுதுதான் நாம் பக்குவத்தை அடைகின்றோம். இந்த உறவுகளை எல்லாம் துறக்கிறதுங்கிறது ஆரம்பத்துல நாம் செய்யக்கூடாது. போதிய பக்குவத்திற்கு பிறகுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் நம்ம விடணும். அதே போல கர்மத்தை எப்ப துறக்கணும்? சித்த சுத்தி அடையிற வரைக்கும் கர்மத்தை துறக்க கூடாது. அதுதான் பிரஜா. இனி அடுத்தது தனம். தனம் என்றால் பணம். எல்லாத்துக்கும் பணம்னா என்னன்னு தெரியும். இந்த பணத்தினுடைய ரோல் என்ன என்றால், இந்த பணம் நம்ம வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்க அல்லது பாதுகாப்பை கொடுக்க என்னென்ன பொருள்களெல்லாம் தேவையோ அந்த பொருள்களை வாங்கும் சக்தி இந்த பணத்திற்கு இருக்கு. நம்ம பேர் வேதாந்தம் அப்படின்னா பணத்தை விட்டுறணும்னு சொல்லுதுன்னு நினைப்பார்கள். நம்ம சாஸ்திரத்துல பணத்தை லக்ஷ்மின்னு பார்த்து அதை வணங்குகின்றோம். யாரும் ஒரு ரூபாய் நோட்டை காலில் வச்சு முதிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அது வணங்கத்தக்க ஒன்று. ஆகவே பணம் அப்படிங்கிறது ஒரு சாதனை. இந்த சாதனை எதற்கு பயன்படுகிறதுனா, சுகத்தை கொடுக்க அல்லது பாதுகாப்பை கொடுக்க என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அந்த பொருள்களை வாங்கும் ஒரு சாதனையாக உள்ளது. ஆகவே பணம் சாதனையினுடைய சாதனைன்னு சொல்லலாம். பணமே நமக்கு இன்பத்தை கொடுக்காது. பசினா பணத்தை சாப்பிட முடியாது. பிறகு எதை நம்ம சாப்பிட முடியும்? சாப்பிடக்கூடிய பொருளைத்தான் சாப்பிட முடியும். அந்த பொருளுக்கு சாதனையாக இருப்பது பணம். இப்ப பணம் இன்பத்திற்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் பெறுவதற்கான சாதனை. இதுதான் முக்கியம். பணத்தினுடைய ரோலே இதுதான். பிறகு சில பேர்த்துக்கு பணம் இனியொரு ரோலா பயன்படுது. அது சைக்கலாஜிக்கல் ரோல். உண்மையிலேயே அது ஒரு கற்பனையில வந்த ரோல். அது என்னன்னு சொன்னா, சில பேர்த்துக்கு பணம் கையில இருந்தாவே மைண்டில் ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு, ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கு. பணம் இல்லை அப்படின்னா அந்த பாதுகாப்பு இன்மையை அவர்கள் உணர்வார்கள். ஒரு பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் நோட் இருந்ததுனாவே
அவருடைய திங்கிங் நடை உடையே ஒரு மாதிரியா இருக்கும். காலியா வெறும் 10 ரூபா இருந்துச்சுன்னா அவருடைய எண்ணமே ஒரு மாதிரியா இருக்கும். அல்லது இவ்வளவு பணம் நமக்கு இருக்கு, பேங்க்ல இருக்குங்கிற ஒரு தாட், அதுவே ஒரு விதமான ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு பணத்து மேல வேல்யூ இருக்கு. அதனால அந்த பணம் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ அவர்களை இந்த உலகம் மதிக்கின்றது. இந்த செல்வந்தர்கள் என்ன நினைப்பார்கள், எல்லாம் என்ன மதிக்கிறாங்கன்னு நினைக்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்கள் மதிக்கின்ற பணத்துக்கு தான் அது கிடைக்கும். அவர்கள் பணத்தை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த பணம் யாரிடத்துல இருக்கோ அவருக்கு அந்த ஒரு மதிப்பு கிடைக்கின்றது. அப்படி இந்த தனம் என்பது இன்பத்திற்காக அல்லது வாழ்க்கைக்கு தேவையான பொருளை வாங்க ஒரு சாதனையாக உள்ளது, அல்லது ஒரு விதமான செக்யூரிட்டி, சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி அந்த பணம் நமக்கு கொடுக்கின்றது. பிறகு பணம் இருந்தா சமுதாயத்திலிருந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, கொஞ்சம் அதிகமான இன்பத்துல நம்ம வாழலாம். இது பணத்தினுடைய பயன். இதையெல்லாம் சாஸ்திரம் நிராகரிக்கவில்லை, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்பொழுது கர்ம, பிரஜா, தனம், இந்த மூன்றினுடைய ரோல் என்ன? அதாவது நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல்கள், திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்கள், அனைத்து சாதனைகளும், பிறகு உறவுகள், பிறகு பணம். இந்த மூன்றும் இவைகளைத்தான் கொடுக்கும். அதுல சந்தேகம் கிடையாது. வேற எதுவுமே இதை கொடுக்காது. பணத்தினால என்ன செய்ய முடியுமோ அது பணத்தினால தான் செய்ய முடியும். உறவுகள்னால என்ன பக்குவம் நமக்கு கிடைக்குமோ அது உறவுகள்னால தான் கிடைக்கும். கர்மத்தினால என்ன பலன் கிடைக்குமோ அது கர்மத்தினால தான் கிடைக்கும். விசாரத்தினாலோ ஞான யோகமோ இந்த எந்த பலனையும் கொடுக்காது. நம்ம வேதாந்த விசாரம் பண்றோம், ஞான யோகத்துல ஈடுபடுகின்றோம். இந்த ஞான யோகம் கர்மம் கொடுக்கிற பலனை கொடுக்காது. இப்ப சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணி உபனிஷத்தை எல்லாம் கரைச்சு குடிக்கிறோம்னு வச்சுக்கோமே, இந்த உபனிஷத் படிப்பு கர்மம் கொடுக்கிற புண்ணியத்தை கொடுக்காது. உபனிஷத் படிப்பு ஒரு ரிலேஷன்ஷிப்னால வர்ற பக்குவத்தை அது கொடுத்து விடாது. உபனிஷத் படிப்பு பணம் என்ன கொடுக்குதோ அதை கொடுத்து விடாது. அதே சமயத்தில் உபனிஷத் கீதையெல்லாம் படிச்சா என்ன கிடைக்குமோ அதை இந்த மூன்றும் கொடுக்காது. இப்ப சாஸ்திர படிப்பு என்ன பலனை கொடுக்குமோ அதை இந்த மூன்றும் கொடுக்காது. சாஸ்திர விசாரம் என்ன கொடுக்காதோ அதை இது கொடுக்கும். அப்படி நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பிரம்மதேவர் என்ன சொல்கின்றார், இந்த மோக்ஷம் என்ற ஒன்றை நாம் கர்மத்தினால் மட்டும் அடைந்து விட முடியாது. இங்க மட்டும்ங்கிற வார்த்தை சேர்த்திக்கணும். ஒருத்த செயல்பட்டு கொண்டே இருந்து புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இருந்தால் இந்த புண்ணியம் இவனை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் வச்சிருக்குமே தவிர இந்த இரண்டையும் கடந்த ஒரு முக்தனாக மாற்றாது. பிறகு உறவுகள் ஒரு நிலை வரைக்கும் இவனுக்கு பக்குவத்தை கொடுக்குமே தவிர அதற்கு மேல் அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய ரோல் ஓவர், முடிவடைகின்றது. அதே போல பணமும் அது ஒரு சாதனையினுடைய சாதனமே தவிர அதுவும் இவனுக்கு நிறைவை கொடுத்து விடாது. பணமும் இவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடாது. பிறகு எது இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க ஆதாரம்? தியாகேன ஏகே. சிலர் தியாகத்தினால் தான் மோட்சத்தை அடைந்தார்கள். அதாவது நம்ம பணத்திலிருந்து போவோம். பணம் நல்ல வீட்டை கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த பணம் ஒரு விதமான மனதை நமக்கு கொடுக்காது. பண்புகளுடன் கூடிய மனதை பணத்தினால் வாங்க முடியாது. பணத்துல போய் தானம் பண்ற புத்தி கொடுங்கன்னு வாங்க முடியாது. பொறுமையா இருக்கிற சக்தியை பணத்தினால வாங்க முடியாது. பிறகு மன்னிக்கின்ற சக்தியை பணத்தினால வாங்க முடியாது. இதெல்லாம் எதனால வாங்க முடியும்னா தியாகேன, தியாகத்தினால் தான் சிலர் மோட்சத்தை அடைகின்றார்கள். என்ன தியாகம்? இந்த மூன்றினுடைய தியாகம்.
இப்போ ஒவ்வொன்றும் எடுத்துக்குவோம். தனத்தினுடைய தியாகம், பணத்தை தியாகம் செய்கின்ற காரணத்தினால்தான் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். இதனுடைய பொருள் பணத்தை தியாகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? பணத்தை நம்முடைய இறுதி இலக்காக வைக்காமல் இருக்கிறது தான் பணத்தை தியாகம் செய்தல். இந்த மணி அப்படிங்கிறது பெஸ்ட் சர்வெண்ட் அண்ட் பேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அது சர்வெண்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மையை கொடுத்துட்டு இருக்கும். அதுவே இலக்கானால், பணமே நம்முடைய இலக்காக மாறிவிட்டால் முதல்ல என்ன நடக்கும்னா தர்மம் நம்முடைய இலக்கிலிருந்து விலகிவிடும். பணத்தை லட்சியம்னு ஒரு மனிதன் முடிவு செய்து விட்டால், அதனாலதான் நான் அடைய வேண்டித்ததை அடைய முடியுங்கிறது இவனுடைய உள் லட்சியமாக மாறிவிட்டால், பிறகு மீதி அனைத்துமே சாதனையாயிரும். பகவானே சாதனையாயிருவார், தர்மமே சாதனையாயிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவையான இடத்துல இவன் தர்மத்தை பின்பற்றுவான், தேவையில்லாத இடத்துல தர்மத்தை விட்டு விடுவான். இப்ப பணத்தை லட்சியமாக கொள்ளக்கூடாது. இப்ப பணத்தினால மோட்சத்தை அடைய முடியாது என்றால், பணம்ங்கிறது ஒரு நேரடி சாதனையும் கூட அல்ல, ஒரு சாதனையினுடைய சாதனை. அந்த லெவல்ல நம்ம பணத்தை வச்சிருந்தோம்னா அந்த பணத்திலிருந்து நாம் பக்குவத்தை அடைவோம். பகவான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்தார் என்றால் அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணத்தை எனக்கு கொடுத்து இதை பகிர்ந்து கொள்வதன் மூலமா பகவான் எனக்கு சித்த சுத்தியை அடைய வைக்க விரும்புகிறார்னு அதை பகிர்ந்து கொடுக்கணும். பகவான் ஒருத்தனுக்கு ஏழ்மையை கொடுத்திருந்தா, இந்த ஏழ்மையின் மூலமாக நான் தவம் செய்து என்னை சித்த சுத்திப்படுத்த வேண்டும்ங்கிறது பகவான் விரும்புகின்றார்னு சொல்லி அந்த ஏழ்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செல்வம் கிடைச்சா அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணம் வருதே, பணம் அதிகமா இருக்கேன்னு நம்ம பயப்பட வேண்டாம். அந்த பணம் நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனை. பணத்தை சாதனைன்னு புரிஞ்சுக்கிறதா பணத்தினுடைய தியாகம். இப்ப பணத்தை தியாகம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? அதை லட்சியம் என்கின்ற புத்தியிலிருந்து தியாகம் பண்ணு, அது உனக்கு சாதனை. அந்த சாதனையில நீ இன்பத்தை அனுபவிச்சுக்கோ, செக்யூரிட்டி அனுபவிச்சுக்கோ. அதே சமயத்துல தானம் என்கின்ற ஒரு சாதனையை மேற்கொண்டு உன்னை தூய்மைப்படுத்திக்கொள். இப்ப யாருக்காவது பணம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா அதை ஷேர் பண்றது மூலமா நாம் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இது பணத்தினுடைய தியாகம். இனி அடுத்தது பிரஜா. பிரஜா என்றால் ரிலேஷன்ஷிப், உறவுகள். இங்கு ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம். அந்த குழந்தைகளை வளர்த்தும் பொழுதே நமக்கு மனம் பக்குவத்தை அடைகின்றது. குழந்தைகளிட்டிருந்து நம்மிடமிருந்து குழந்தைகள் லேர்ன் பண்றதை விட நம்ம குழந்தைகளிடமிருந்து அதிகமா கற்றுக்கொள்கின்றோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஒரு குழந்தைக்கு தாய் தந்தைங்கிற ஒரு முக்கிய உறவு தேவைப்படுகின்றது. அதற்கு மேல தாய் தந்தையே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நண்பனாக மாறிவிட வேண்டும். தர்மசாஸ்திரத்திலேயே இவ்வளவு வயசு வரைக்கும், 4-5 வயசு வரைக்கும் நம்ம அடிச்சு வளர்த்தனும். அதற்கு மேல அன்பா வளர்த்தனும். அவனுக்கு 16 வயசுக்கு மேல ஆயிடுதுன்னா புத்திரம் மித்ரவத் ஆச்சரியத்துன்னு சொல்லப்படுது. புத்திரனை மித்திரனை போல நடத்தணும். மித்திரன்னா நண்பன். மகனையே அல்லது மகளையே ஒரு நண்பனை போல நடத்தணும்னு சொல்லப்பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தாய் தந்தையினுடைய ரோல் ஒரு 10-15 வயசு வரைக்கும் தான். பிறகு அவர்களே அந்த முக்கிய ரோல்ல இருந்து நண்பர்கள்ங்கிற ரோலுக்கு மாறி கொள்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உன்னுடைய அம்மா அப்பா, கடைசி வரைக்கும் நான் சொல்றபடி கேட்கணும். எது வரைக்கும்னா, பையனுக்கு வயசு 60 ஆயிருக்கும், இவங்க நான் சொல்றத கேட்கணும், நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், என்கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. அவனுக்கு அவனோட பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பான். இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் நான் தான் அம்மா, நான் தான் அப்பா. அப்ப ரிலேஷன்ஷிப் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதற்குள்ள நம்மளும் வளர்ந்தரணும், அவர்களும் வளர்ந்து விடுவார்கள். நம்ம வளரலைன்னா அவங்க வளர்ந்துருவார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த உறவை தியாகம் செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய்ங்கிற உரிமையை மனதளவில் தியாகம் செய்ய வேண்டும்.
தந்தைங்கிற உரிமையை தியாகம் செய்ய வேண்டும். நான் தான் இந்த குழந்தைய வளர்த்தி ஆளாக்குன அப்படிங்கிற எண்ணத்தை தியாகம் செய்ய வேண்டும். பிறகு என்ன நமக்கு வரணும்? இறைவன் இந்த ஜீவர்களை என்னை பக்குவப்படுத்தும் பொருட்டு எனக்கு கொடுத்துள்ளார்கள், அந்த கடமையை நான் செய்து முடித்துள்ளேன்னு சொல்லி அந்த உறவுகளிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அதுல நல்ல உறவு அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல குழந்தையே நண்பனா வளர்த்தனும், நண்பனை போல நடத்தணும்னா சொன்ன என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா டிபெண்டன்ஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப். பார்க்கிறோம், we are happy together, இல்லையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறோம். எந்த உறவுலையுமே டிபெண்டன்ஸ் வந்துடுதுன்னா, சார்ந்திருக்கின்ற நிலை வந்தா அந்த உறவுல ஒரு இன்பம் இருக்காது. அதனாலதான் ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகளை சார்ந்து இருக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதே போல எந்த ஒரு உறவிலையுமே அந்த சார்ந்து இருக்கிற தன்மை இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்புக்கு லட்சணமே இரண்டு இண்டிபெண்டன்ட் பர்சன் டுகெதரா சூஸ் பண்ணி இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு நிலை நமக்கு தேவை, வர வேண்டும். அப்ப எந்த ஒரு உறவும், பிரஜைகளோ நம்முடைய குழந்தைகளோ மற்ற உறவுகளோ நிலை அல்ல, அதுவே முடிவும் அல்ல, அதுவே லட்சியம் அல்ல. அப்படி இருந்து விட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு பந்தத்தை கொடுத்து விடும். ஒரு மனிதனுக்கு பந்தமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு. மிருகங்களுக்கெல்லாம் அது கிடையாது. மிருகங்களுக்கெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் எது வரைக்கும்னா, நம்ம கோழியை பார்க்கலாம், மற்ற மிருகங்களை பார்க்கலாம், அந்த குஞ்சு தனக்காக இரைய தேடுற வரைக்கும் தான் இது பாதுகாத்து இரைய கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கோழியின் இடத்துல பார்க்கலாம், கொஞ்சம் பெருசாயிட்டா மீண்டும் அது பழைய வாசனையில அந்த குஞ்சு அம்மா கிட்ட அது கொத்தி கொத்தி தள்ளி விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் நீ உனக்கு இரையை தேடி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த பாசமெல்லாம் நம்ம மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப மனிதர்கள் தான் உறவுகளில் கட்டுண்டு இருக்கின்றார்கள். காரணம் என்னன்னா, உறவை ஆரம்பிக்க தெரிந்தது, உறவிலிருந்து விலகி கொள்ள தெரியவில்லை. இங்க விலகுதல் அப்படின்னா பிசிக்கலா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் சோசியல் அனிமல்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சமுதாயத்துல தான் வாழ்றோம், சேர்ந்து தான் வாழ்றோம், அதே குடும்பம் தான். ஆனால் மனதளவில் சார்ந்திருக்க கூடாது. இந்த தியாகம் எல்லாம் மனதளவில் உள்ள தியாகம். அதே போல பணத்தை தியாகம் பண்றதும் மனதளவில் உள்ள தியாகம். சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் உடலளவிலையும் தியாகம் பண்ணலாம், பணத்தை தொடாம இருக்கலாம், பணத்தை முழுமையாக விலகி இருக்கலாம், உறவுகளிலும் முழுமையா விலகி இருக்கலாம். பட் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இந்த இரண்டு தியாகமுமே மனதளவில். பணத்தையும் மனதளவில் தான் துறக்கணும். அதை ஸ்தூலமா துறக்க வேண்டிய அவசியமும் இல்லை, துறக்கவும் கூடாது. அதே போல உறவுகளும் அப்படித்தான். பையனுக்கு 15 வயசு ஆன உடனே நான் உனக்கு அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. அதே ரோலை நம்ம செஞ்சிட்டு இருப்போம். மனதளவில் உள்ள அந்த டிபெண்டன்ஸ், அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இப்ப இங்கு பணத்தை தியாகம் செய்த காரணத்தினாலும் உறவுகளிலிருந்து விடுதலை அடைந்த காரணத்தினாலும் பிறகு கர்ம தியாகம். கர்ம தியாகம் என்றால் சங்கல்பத்துல தான் இங்கு மறுபடியும் தியாகம். இப்ப இல்லறத்துல இருந்து கொண்டிருந்தால் இவர்களுடைய கடமையை இவர்கள் செய்து கொண்டிருக்கணும். அது பூஜையாகலாம், வழிபாடாகலாம் செய்து கொண்டிருப்பார்கள். பிறகு அந்த கர்மத்திலிருந்து இவர்கள் எதிர்பார்ப்பது சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி வந்ததற்கு பிறகு சில கர்மங்களை எல்லாம் துறந்து ஞான யோகம் அல்லது தியான யோகம் என்ற கர்மத்திற்கு இவர்கள் விட வேண்டும். இப்ப சாஸ்திர விசாரத்திற்கும் மோட்சத்தை அடைய நேரடியான சாதனைக்கும் இவர்கள் விட வேண்டும். இந்த மூன்றையும் ஸ்தூலமாகவே கிராஸ் லெவல்லையே ஒரு சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் துறக்கலாம். அவர்களுக்கு எந்த பூஜையும் அவசியம் இல்லை, எந்த பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணுங்கிறது கிடையாது. அதே போல எந்த உறவுகளும் இருக்கணுங்கிறது கிடையாது. அதே போல பணம்ங்கிறத சேர்த்து வச்சுக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சாஸ்திரத்துல ஒரு சன்னியாசி தனக்கு தேவையான உணவு பொருள் இருப்பிடத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு நியதி கிடையாது. நியதி கிடையாதல்ல, சம்பாதிக்க கூடாது. அதாக வருவதில் அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுடைய தர்மம் வேறு, இல்லறத்தில் இருப்பவர்களுடைய தர்மம் வேறு.
இவ்விதம் 3 சாதனைகளை கூறி, ஒருத்தன் பக்குவப்படுறதே கர்மத்தினாலதான், ஒருத்தன் பக்குவப்படுவதே உறவுகள்னாலதான், பிறகு வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களையும் பணத்தினாலதான் வாங்க முடியும். ஆனால் இந்த 3ம் லட்சியம் அல்ல. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மை அறியாமல் இந்த 3ம் தான் லட்சியமாக இப்பொழுது இருக்கு. தெரியாம, யாருமே சொல்லி கொடுக்கல, நம்ம அறியாம ரிலேஷன்ஷிப்லயே நம்ம இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே தனிமையில நம்மால இருக்க முடியவில்லை. வீட்டுக்குள்ள எவ்வளவு ரூம் கட்டி வச்சிருந்தாலும் எல்லாம் ஒரே ரூம்ல தான் அடைஞ்சு இருப்பார்கள். காரணம் என்ன? அந்த தனிமை என்கின்ற பக்குவம் யாருக்கும் வருவதில்லை. பிறகு உரிமைன்னு வந்துருது. குழந்தைய நம்ம வளர்த்திட்டோம்னா ஆயுள் காலம் வரை, இந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றது போல, ஆயுள் காலம் வரை நீ எனக்கு கொடுத்துட்டு இருக்கணும், நீ நீயாகவே இருக்கணும், நீ என் மகனாகவே இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதுவும் தவறு. இப்ப இந்த குழந்தைகளை வளர்த்தி நாம் வளர்ந்து விட வேண்டும். பணமும் நம்முடைய லட்சியம் அல்ல, பிறகு செயல்களும் நம்முடைய லட்சியம் அல்ல. பிறகு தியாகேன, தியாகத்தினால்தான் சிலர் அமிர்தத்துவத்தை, மரணமற்ற நிலையை அடைகின்றார்கள். இந்த தியாகம்ங்கிற சொல்லுக்கான பொருள் எந்த ஒன்றை நாம் மதிக்கின்றோமோ, நம்ம வேல்யூ பண்றோமோ, அதை மேலான நன்மைக்காக விட்டு விடுதல், அதுக்கு பேரு தான் தியாகம். இப்ப தியாகம் அப்படிங்கிறது எதை நான் வேல்யூ பண்றனோ, தியாகம்ங்கிறது ரொம்ப ரிலேட்டிவ். அதாவது ஒன்றை நான் மதிக்கவே இல்லை, ஒன்றை எனக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னா அதை விடுவதற்கு பேரு தியாகம் அல்ல. எதை நான் விடுறேனோ அது என்னால மதிக்க கூடியதா இருக்கணும், விரும்பத்தக்கதா இருக்கணும். இந்த தியாகம் பண்ணும் பொழுது ஆரம்பத்துல நம்ம மைண்ட்ல ஒரு இழப்பையும் ஒரு பெயினையும் ஃபீல் பண்ணணும், அதுக்கு பேரு தான் தியாகம். இப்ப தியாகம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தமே, தியாகம் செய்கின்ற நேரத்துல மனதுல ஒரு இழப்பை நம்ம ஃபீல் பண்ணாதான் தியாகம். நம்ம எப்போ ஒரு இழப்பை ஃபீல் பண்ணுவோம், எதை நம்ம விரும்பி இருக்கிறோமோ அது நம்ம விட்டு போனாதான். நம்ம எரியாமல் பணத்தை தான் லட்சியமா நினைச்சிருக்கிறோம், அது லட்சியம் இல்லை என்று சொல்லும் பொழுதே பல சமயத்துல தேவையில்லாத வர்ற பணம் அல்லது பணத்தை அதிகமா சேகரிச்சுக்கிறதுக்காக செலவிட மாட்டோம். இப்ப அங்கும் ஒரு தியாகம் உண்டு. பிறகு அதை விட பெரிய தியாகம், பணமாவது ஜட பொருள், பெரிய தியாகம் உறவுகள். நம்ம குழந்தைகளையே வளர்த்தி அதனுடைய இஷ்டத்துக்கு விடுறது, அது ஒரு பெரிய தியாகம். இந்த குழந்தைகளுக்கு பிரிஞ்சிருக்கிறதே ஒரு தியாகம். பிறகு தேவையற்ற செயல்களை எல்லாம் துறந்து விடுவதும் ஒரு தியாகம்தான். இத பண்ணா உனக்கு புண்ணியம் வரும், இந்த சண்டிகோமம் பண்ணா உனக்கு புண்ணியம் வரும், இந்த யாகம் பண்ணா புண்ணியம் வரும்னு சொல்லும் பொழுது ஒருவனுக்கு பக்குவம் எனக்கு அந்த புண்ணியம் எல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம், எனக்கு தேவை வேறொன்று என்று சில கர்மங்களை துறந்து, பிரஜைகளை துறந்து, தனத்தை துறந்து, தியாகத்தினால் சிலர் மோட்சத்தை அடைகின்றார்கள். இனி இரண்டாவது வரியில் அந்த மோட்சத்தினுடைய லட்சணம் கூறப்படுகின்றது. பரேன நாகம் நிகிதம் குகாயாம். நாம் அடைகின்ற மோட்சம் எப்படிப்பட்டது என்றால் பரேன நாகம். நாகம் என்றால் சொர்க்கம். இது சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது. இதுவும் ஒரு புதிய அறிவு தான். நம்மை அறியாமல் மோட்சம் அப்படிங்கிறது சொர்க்கலோகத்துக்கு போறதுதான் அப்படின்னு நினைக்க தோன்றும். மோட்சம்னா இந்த உலகம் நமக்கு சம்சாரம், இந்த உலகம் எனக்கு துயரத்தையே கொடுத்துட்டு இருக்கு. மோட்சம்னா நான் வேறொரு உலகத்துக்கு போவேன், அந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்ன துயரப்படுத்தாது. இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம், இந்த உலகம் என்னை துயரப்படுத்துகின்ற ஒரு இடம், ஸ்தானம். சொர்க்கம் அல்லது பிரம்மலோகம்ங்கிற ஒரு லோகம் என்னை துயரப்படுத்தாத இடம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னவென்றால் இந்த உலகம் நம்மை துயரப்படுத்தும் சாதனை அல்ல, நம்முடைய மனதுதான்
அறியாமையில துயரப்பட்டு இருக்கு. ஞானிக்கும் இதே உலகம்தான், மோட்சத்தை அடைஞ்ச ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு இதே உலகம்தான். இப்ப இந்த உலகம் துன்பத்துக்கான காரணம் அல்ல. வேற எந்த லோகத்துக்கு போனாலும் இதே மனசோட போனோம்னா அந்த லோகத்திலையும் நம்ம துயரப்பட்டுட்டு தான் இருப்போம். இதே மனசோட சொர்க்கலோகத்துக்கு போனோம்னா அங்க யாருக்கு என்னென்ன கிடைக்குது, எந்தெந்த தேவர்கள் எதை சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு பொறாமப்பட்டு இருப்போம். நமக்கு கிடைச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டோம். யாருக்கு வேற என்ன கிடைக்குது? இப்ப இதே மனதோட எந்த லோகத்துல போனாலும் சம்சாரம் தான். ஆகவே சொர்க்கலோகம்ங்கிறது கொஞ்சம் புண்ணியம் பண்ணா இதை விட அதிகமா இன்பத்தை அனுபவிக்க கூடிய ஸ்தலம் அல்லது ஸ்தானம். இப்ப பரேன நாகம் என்றால் இது சொர்க்கத்தையும் கடந்தது நாம் அடைய போகின்ற மோட்சம். இந்த மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு உனக்கு சொர்க்கலோகம் வேண்டுமா பிரம்மலோகம் வேண்டுமான்னு அவன் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா இந்த லோகமே எனக்கு சொர்க்கலோகம்தான், இந்த லோகத்திலேயே நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது எனக்கு எதற்கு வேறு ஒரு இடம்? அப்ப இது இடத்தை கடந்தது, பரேன நாகம். சரி, இது இடங்களை எல்லாம் கடந்ததுன்னா நான் எதை அடைஞ்சா எனக்கு மோட்சம் கிடைக்கும்? நான் எதை அடைய வேண்டும்? என்னுடைய லட்சியம் என்ன? நிகிதம் குகாயாம். இதத்தான் நம்ம நேற்று ஆச்சரியம்னு பார்த்தோம். புதிதா ஒன்ன நம்ம தெரிஞ்சிட்டா நம்ம மனசுல ஒரு ஆச்சரியம் வரும், புதிதா ஒன்ன பார்த்தா ஆச்சரியம் வரும். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை பார்த்த உடனே ஆச்சரியம் வந்தது. அதே போல இது நம்ம ஏதோ ஒரு மோட்சத்தை அடையணும், மேலான லட்சியத்தை அடையணும். அது எங்கினா நிகிதம் குகாயாம். நாம் அடைய வேண்டிய தத்துவம் நம்முள்ளேயே இருக்கின்றது. நிகிதம் குகாயாம்னா நாம் நம்மைத்தான் அடைய வேண்டும். இப்ப கடைசியில நம்ம சுத்தி உலகமெல்லாம் சுத்தி எல்லாம் தியாகம் எல்லாம் பண்ணி நம்ம யாரை அடைஞ்சு ரிலாக்ஸ்டா அமருவோம்னா நாம் நம்மை அடைய வேண்டும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் நம்மை இழந்துள்ளோம், அதை நாம் அடைய வேண்டும். யத் விப்ராஜதே யதயக விஷந்தி. விஷந்தினா அடைகின்றார்கள், யதயகன சாதகர்கள். எப்படிப்பட்ட சாதகர்கள்? தியாகத்தை செய்த சாதகர்கள். அதாவது கர்ம, பிரஜா, தனம். இந்த பணமா பாசமா அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் பாசந்தான்னு சொல்லுவோம். ஏன்னா பணத்தை விட பாசம்தான் முக்கியம். அடுத்த கேள்வி பாசமா பக்தியான்னு வந்தா என்ன பண்ணணும்? பாசத்தை விட்டுட்டு பக்திக்கு போகணும். அதே போல தனத்தை விட்டுட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு வரணும். பலர் பணத்தினாலதான் நல்ல உறவுகளை எல்லாம் விட்டு விடுவார்கள். நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதாவது சித்தப்பா மாமா அப்படின்னு நல்ல உறவுகள் எல்லாம் இருக்கும். ஒரு சிறிய பொருளை விட்டு கொடுக்காததுனாலேயே ஒரு நல்ல உறவை இழந்திருப்பார்கள். நம்மளும் இழந்திருப்போம், மற்றவர்களும் நம்ம இழந்திருப்பார்கள். அப்ப நம்ம பிரையாரிட்டி எதற்கு போச்சுன்னா பணத்துக்கு போய் உறவை விடுறோம். சாஸ்திரம் சொல்லுது, நீ பணத்தை விட்டுட்டு உறவை தேர்ந்தெடுத்தா அதுதான் இன்டெலிஜென்ட். ஏன்னா உறவு தான் முக்கியம். பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம சுத்தி எல்லா பணமும் இருக்கு, நமக்கு அன்பு செலுத்த நம்முடைய அன்புங்கிற உணர்வை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றால் அது நரகம். அதனாலதான் இப்ப பெட் தெரப்பின்னு வந்திருக்கு. நம்ம பணத்துக்கு பிரையாரிட்டி கொடுத்து உறவுகளை எல்லாம் விட்டுட்டோம், உறவு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதனால மனம் பாதிக்கப்பட்டு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கின்றார்கள், உன் மனசு சந்தோஷமா இருக்கணும்னா நீ வீட்டுல நாய் வளர்த்து பூனை வளர்த்துன்னு சொல்றாங்க. ஏன் நாயையும் பூனையும் வளர்த்து சொல்றாங்க தெரியுமோ? நீ உன்னுடைய மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பணத்துக்காக அடிச்சு விரட்டிட்ட, உனக்கு யாருமே அன்பு செலுத்த ஆட்கள் இல்லை, நீ தனிமைப்பட்டு விட்டாய். இப்போ உன்னுடைய உறவுகளை எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்னா அது என்ன அடிச்சாலும் நாய் திரும்பி திரும்பி வந்துடுது. ஆகவே அதுக்கு அறிவு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? மனிதனா இருக்கிற நாம இனியொரு மனிதனோடு உறவு வைக்கிற தகுதியை இழந்து மிருகத்தோடு உறவு வைக்கிற நிலைக்கு வந்து விட்டோம். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்குங்கிற நிலைக்கு ஏன் வந்தோம்? தனம் பணம் பிரதானமான காரணத்தினால். அதை தியாகம் பண்ணாதான் நல்ல உறவுகள் கிடைக்கும். பணத்தை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சாமிஜி சொன்னார், நான் பணத்தை எல்லாம் விட்டதனுடைய பலன் என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு குரு கிடைச்சாருன்னு சொன்னார். எல்லா பணத்தையும் விட்டுட்டு
அது மட்டுமல்ல, இவன் எல்லா உறவையும் விட்டுட்டான். தாய் தந்தை உறவுகள், நண்பர்கள், எல்லா உறவையும் விடும் பொழுது மேலான குருங்கிற ஒரு உறவு ஒருவனுக்கு கிடைக்கின்றது. அப்படி பணத்தை விட்டுட்டு உறவுக்கு செல்ல வேண்டும். பிறகு உறவையும் நாம் விட்டுவிட்டு கர்மத்தையும் நாம் விட்டுவிட்டு தியாகம் என்ற உணர்வினால் நம்முடைய அன்பை இறைவனிடத்திலும் குருவிடத்திலும் செலுத்த வேண்டும். அதுதான் ஸ்ரத்தா பக்தி தியானம். இந்த பக்திங்கிறது எப்ப வரும்னா, நம்மளுடைய அன்பையெல்லாம் உறவுகள்ல செலவழிச்சிட்டோம் அப்படின்னா அங்க அன்பு கிடையாது பகவானிடத்துல செலுத்த. ஆகவே அந்த உறவை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இறைவன் மீது செலுத்த வேண்டும். பிறகு கர்ம, புண்ணியத்தை கொடுக்கிற யாகங்கள், பூஜைகள், இவைகளையெல்லாம் புண்ணியத்தை அடைஞ்சு சித்த சுத்திக்கு பிறகுதான் விட வேண்டும். நம்ம முன்னாடி விடக்கூடாது. இப்படிப்பட்ட சாதனையில் இருப்பவர்களைத்தான் யதயக என்று இங்கு சொல்லப்படுகின்றது. எதிகள் சாதகர்கள் விப்ராஜதே, தனக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற தத்துவத்தை அடைகின்றார்கள். இப்ப மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் தியாகம்தான் மூலம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பொருளை அடையிறது தான் மூலம்னு சொல்லி. தியாகத்தினாலதான் அடைய முடியும். தியாகத்தினாலதான் ஒரு விதமான மனதை அடைய முடியும். அந்த மனம் உண்மையை புரிந்து கொள்ளும். இப்ப இந்த மந்திரம் பொதுவா இந்த சன்னியாசிகளை எல்லாம் வரவேற்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்வார்கள். காரணம் என்னன்னா, இங்க தியாகம்ங்கிற வார்த்தை இருக்கு. கர்ம பிரஜா, உறவு, கர்மங்கள், பொருள், இதையெல்லாம் துறந்த சிலர் தான் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். இது மனதுல வைக்க வேண்டிய ஒரு மந்திரம். இனி அடுத்த மந்திரமும் ஒரு முக்கியமான மந்திரம் தான். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே. இப்ப இந்த மந்திரத்தையும் பல உபனிஷத்துக்களில் நம்ம பார்க்கலாம். இதுவும் அனைத்து சாதனைகளையும் படிப்படியாக இந்த மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இங்கே பிரம்மதேவர் ஸ்ரத்தா பக்தி தியானம் இந்த சாதனையினால மோட்சத்தை அடைய முடியும்னு கூறிவிட்டு, சென்ற மந்திரத்தில் எவைகளை துறக்க வேண்டும், எவைகள் முழுமையான லட்சியம் அல்ல என்று காட்டி, இந்த மந்திரத்தில் சாதனைகளை படிப்படியாக கூறி அடுத்த மந்திரத்திலிருந்து தியானம் என்கின்ற சாதனையை விளக்கப் போகின்றார். இப்ப இந்த உபனிஷத்துல முக்கியமாக பேசப்பட உள்ள சாதனை தியானம். இப்ப இந்த மந்திரத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஒரு சாதகன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எப்படிப்பட்ட படிகள் வழியாக செல்கின்றான். இந்த சாதனா பஞ்சகம்ங்கிற ஒரு நூல்லையும் சங்கரர் படிகளை காட்டி கொடுத்தார். அப்படி காட்டி கொடுக்கின்ற மந்திரம் இது. இதுல முதல் வரியில் இருக்கிற கடைசி சொல்லுதான் சுத்த சத்துவாகா. இதுதான் நம்முடைய முதல் படி. சுத்த சத்துவாகா. சத்துவம் என்றால் மனம், சுத்தம் என்றால் தூய்மையான. நம்ம வாழ்க்கையில முதல் லட்சியம் மனதை தூய்மைப்படுத்துதல். இப்ப சுத்த சத்வாகனா மனதை தூய்மைப்படுத்தியவர்கள். அப்ப நம்முடைய லட்சியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும், மன தூய்மை தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதாவது உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம டெய்லி நம்ம அதற்கான முயற்சி எடுத்துக்கிறோம். ரெண்டு பண்றோம். உடலில் இருக்கின்ற அசுத்தங்களை நீக்கி உடல்ல பவுடர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறோம். அதே போல மனதையும் நம்ம தூய்மைப்படுத்தணும். மனதை எப்படி தூய்மைப்படுத்தணும்னா, உடலை தூய்மைப்படுத்துறது போலதான். இந்த உடல் காலையிலிருந்து மாலை வரை செயல்பட்டாலே சில அசுத்தங்களை சேகரித்து கொள்ளுது. அதே போல மனசு இந்த உலகத்துல செயல்படும் பொழுதே சில அசுத்தங்களை சேகரித்து கொள்கின்றது. ஆகவே சில அசுத்தங்களை நீக்குதல், அசுர குணங்களை நீக்குதல். பிறகு நம்ம உடலுக்கு டெக்கரேட் பண்றது போல சில நல்ல குணங்களை சேர்த்தி கொள்ளுதல். மன தூய்மை என்றால் சிலதை நீக்குதல், சிலதை சேர்த்தி கொள்ளுதல். சில உணர்வுகளை, சில குணங்களை நம்ம நீக்கணும், சில உணர்வுகளை, குணங்களை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். இந்த மனசை அப்படியே விட்டா அது அசுத்தமா தான் இருக்கும். அதாவது ஒரு பொருளை
முயற்சி செய்து கொண்டிருந்தா தான் சுத்தமா இருக்கும். அதை பேசாம விட்டுட்டோம்னா அது இயற்கையா அது பாழடைஞ்சு போயிடும். ஒரு வீட்டையே சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அதை கண்டுக்காம விட்டா அது இயற்கையா அதுல என்ன ஆகும், யாரும் செல்ல முடியாதபடி அது அசுத்தத்தை அடைந்துவிடும். இப்ப மன தூய்மைக்கு நாம் முக்கிய கருத்தை கொடுத்து அல்லது முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். உண்மையிலேயே இதுதான் கஷ்டம். மன தூய்மை அடையிறது தான் கஷ்டம். ஞான யோகம் அப்படிங்கிறது மோட்சத்தை அடையிற சாதனைங்கிறது நேரடியான சாதனை, மிக மிக சுலபமானது. இப்ப சமைக்கிறது தான் கஷ்டமே தவிர சாப்பிட்றது கஷ்டம் அல்ல. இப்ப பசி நீங்கணும்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், சாப்பிடணும்னு பதில் சொல்லுவோமே தவிர சமைக்கணும்னு சொல்ல மாட்டோம். சமைக்கணும்னு சொல்லக்கூடாது. பசி நீங்கணும்னா சமைச்சா பசி நீங்கும்னா அப்ப சமையல்காரன் என்ன இருக்கு, அவன் சமைக்கிறான், பசி நீங்கலையே, பசி அதிகமாகுது. இப்ப சமைத்தல்ங்கிறது பசியை நீக்காது, சாப்பிடுதல் தான் பசியை நீக்கும். ஆனா நம்மனால நேரடியா சாப்பிட முடியாது, சமைச்சு தான் சாப்பிட முடியும். அந்த சமைத்தல் அப்படிங்கிறது மன தூய்மை, சாப்பிடுதல் அப்படிங்கிறது விசாரம். இந்த விசாரம் பல உபநிஷத்தை படிக்கணும், வேதத்தை மனப்பாடம் பண்ணணும், உபநிஷத்தை மனப்பாடம் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரமண மகரிஷி போன்றவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை அதுவே போதுமா இருந்துச்சு. காரணம் என்ன, மனம் அவ்வளவு தூய்மையாக இருந்தால் ஒரு சொல் நமக்கு போதும். நம்ம சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், முழுமையா உபநிஷத்தெல்லாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக படிக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. நமக்கு தேவை சித்த சுத்தி, அதுதான் மிக முக்கியம். இந்த சித்த சுத்திய சாஸ்திர விசாரத்தினால் அடைய முடியாது. கொஞ்சம் தான் வரும். சாஸ்திர விசாரம் பண்ணா ஏதோ கொஞ்சம் சித்த சுத்தி வரும். அந்த கர்மத்தினாலதான் மன தூய்மை நமக்கு கிடைக்கும். பிரஜைகள்னாலதான், ரிலேஷன்ஷிப்னாலதான் மன தூய்மையை அடைய முடியும். அதை நம்ம அடைஞ்சதற்கு பிறகு அடுத்தது என்ன செய்ய வேண்டுமா, அதற்கு முன்னித்த சொல் யதயக. யதயகனா தேவையான மன தூய்மையை அடைந்ததற்கு பிறகு நம்ம வெறும் தூய்மையான மனதோட மட்டும் இருந்தா போதாது. அப்படி இருந்தா அங்க சாத்விகமான சம்சாரம் நமக்கு இருக்கும். நம்ம அறியாமல் நல்ல காரியங்களை பண்ணி புண்ணியத்தை வளர்த்திட்டு இருப்போம். தூய்மை அடைஞ்சதற்கு பிறகு வர்ற புண்ணியம் எல்லாம் என்ன பண்ணும்னா உலக போகங்களை தான் கொடுத்துட்டு இருக்கும். இப்ப நம்ம அறியாமல் நாம் மீண்டும் போகத்தில் ஈடுபட்டு விடுவோம். இப்ப யதயக என்றால் சென்ற மந்திரத்துல சொன்னது போல தியாகத்தை மேற்கொண்டு மோட்சத்தை நாட வேண்டும். இங்க யதயகனா மோட்ச இச்சையை வளர்த்தி கொண்டு இறை ஞானத்தை அடைய வேண்டும், நம்முடைய இறுதி இலக்கை அடைய வேண்டும். பிறகு இந்த மந்திரம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த இறுதி இலக்கை நீ அடையணும்னா எந்த யோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னிய சொல் சந்நியாச யோகா. சந்நியாசம் என்கின்ற யோகத்தை எடுத்துக்கொண்டு, இங்க சந்நியாசம் என்ற சொல்லுக்கு பொருள் தியாகம். 18வது அத்தியாயத்தில் பகவான் கீதையில் தியாகம் சந்நியாசம் ரெண்டு ஒண்ணுதான் சொல்றார், இரண்டுக்கும் வேற்றுமையே கிடையாது. ஆகவே இங்க சந்நியாசம் என்றால் துறவு, துறவுனா தியாகம். தியாகம் என்கின்ற சாதனையை எடுத்துக்கொண்டு, அதாவது நமக்கு சாதாரணமா பொருள் கிடைக்க கிடைக்க சந்தோஷம். ஆனா ஒரு சாதகனுக்கு பொருள் தன்னிடமிருந்து போக போக சந்தோஷம். இன்னைக்கு எவ்வளவு என்னால தியாகம் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்க நினைக்க சந்தோஷம். அப்படி அந்த தியாகத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள போயிட்டா போதும், நான் தியாகம் பண்ணணும், நான் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம பதிய வைத்தா அதுவே போதும். இந்த எண்ணம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது என்றால், தியாகம் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடு வந்தா நமக்கு பலர் மீது சண்டையே வராது, கோபம் வராது, பொறாமை வராது. விட்டு கொடுக்கிற மனதுன்னு விட்டா இந்த உலகத்துல நமக்கு சண்டை போடுறதுக்கு ஆளே இருக்காது. எப்படி நம்ம யாரிடத்துலதான் கோபப்பட முடியும், பொறாமப்பட முடியும்? அந்த தியாகம் என்கின்ற ஒரு சாதனையின் துணை கொண்டு பிறகு வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக அவர்கள் ஞான யோகத்தில் ஈடுபட வேண்டும். ஞான யோகம்னா ஞானத்தை அடைகின்ற சாதனைகளில் அவர்கள் தங்களை ஒப்படைக்க வேண்டும். கர்த்தாவாக இருப்பவர்கள் பிரமாதாவாக மாற வேண்டும்.
அப்படி மாறி இரண்டாவது வரியில் ஒரு பலன் சொல்லப்படுகின்றது, இந்த மோட்சத்தை அடைகின்றார்கள் என்று இந்த மந்திரத்தில் கூறி அடுத்த மந்திரத்திலிருந்து தியான யோகத்தை விளக்க இருக்கின்றார். நாளை நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.